நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th லெசன் 1 2வது செய்யுளாக இருக்கக்கூடிய தமிழ் கும்மி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கூட்டம் கூட்டமாக கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். ஸோ கூட்டம் கூட்டமாக கும்மியடித்து பாடி ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம். கிராமத்து சைட்லலாம் பார்த்துருப்பீங்க, முளைப்பாரி வச்சு திருவிழா சமயத்தில் கும்பாபிஷேகம் சமயத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, கும்மி அடித்து பாடுவாங்க. பொங்கலோட அந்த கும்மி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி கும்மி குறிப்பிட்ட நம்மளோட பண்பாட்டோட இணைஞ்சதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். அந்த கும்மி பாடல் மூலமாக ஒரு தமிழை நம்ம போற்றி பாடணும் அப்படின்னா அது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் கும்மியோட ஆசிரியர் நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ ஆசிரியர் பார்த்துடலாம் யாருன்னு. நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். ஸோ இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறோட பாடலோட ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னது? மாணிக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவரோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஸோ வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் பேரொன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னு நம்ம ஒரு கோட்ஸ் படிச்சுப்போம் இல்லையா 10th ஓல்டில். ஸோ அந்த வீறு ஏறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீறு அப்படின்னு சொன்னது யார்? ஏறு, பாவலரேறு அப்படி தான் சொல்லியிருப்பார். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அதான் இவருடைய பெயர். ஸோ அவருடைய சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. இவருடைய பாடல்கள் நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலானவை. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். கனிச்சாறு, கனியை பிழிஞ்சு அப்படி சாறு எடுக்கும். கொய்யாக்கனி பக்கத்தில் இருக்குது. கொய்யாக்கனியை சாப்பிட்றோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு கிளி வந்திருக்கு. பாவிய கொத்து, இந்தாங்க கொத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு கொய்யாக்கனியை கிளிக்கிட்ட கொடுத்துட்றோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 100 கிளிகளாக அது வருது. 100 கிளிகள் வருது. வந்தோடனே எல்லா கிளிகளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? கொய்யாக்கனி கொடுக்குறோம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். ஸோ தென்மொழியாகிய தமிழை அவர் போற்றி பாடமிச்சில் தமிழுக்குன்னு சொல்லி ஒரு நிலம் கிடச்சிருது. அங்கே நிறைய தமிழ் சிட்டுக்குருவிகள் தமிழை பற்றி பாடி மகிழுது. ஸோ இது எல்லாமே இதழ்கள், சரியா? இதழ்களையும் நூல்களையும் தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஸோ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாமே அவருடைய இதழ்கள். ஸோ மேலே கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாமே அவருடைய நூல்கள். தென்மொழி, தென்மொழியாகிய தமிழை போற்றி வளர்க்குறக்கு ஒரு தமிழ் நிலம் கிடைக்க அங்கே நிறைய தமிழ் சிட்டுக்குருவிகள் என்ன பண்ணுது? இலைப்பாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த நூலில் எத்தனை தொகுதிகள் இருக்குது? 8 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்னது? மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஸோ கனிச்சாறு அப்படிங்கிற புக் எத்தனை பார்ட்டாக வெளிவந்திருக்குன்னு பார்த்தோன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் என்னது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் என்னது? மாணிக்கம். அவருடைய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் அவருடைய இதழ்கள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலராக இருக்கார். இவருடைய பாடலாக இருக்கக்கூடிய கனிச்சாறு அப்படிங்கிற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ நமக்கு பாடல் இடம்பெற்றிருக்கு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம்
பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனுடைய பாடல் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் பார்த்துடலாம். சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னது? கடல் கோள். ஸோ ஆழிப்பெருக்குன்னா என்னது? கடல் கோள். கடல் கோள்னால் வேறு ஒன்றும் இல்லை, சுனாமியை தான் ஆழிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆழிப்பெருக்கு கடல் கோள் ரெண்டுக்கும் மீனிங் என்னது? சுனாமி. ஊழி 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 காலமாக அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஊழி ஊழி காலமாகனா என்னது? நீண்டதொரு காலப்பகுதியாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் ஊழி. உள்ள பூட்டு. பூட்டுன்னா என்னது? அறியாமை. பூட்டுன்னா என்னது? உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டு. உள்ளம் பூட்டி இருக்குது அப்படின்னா என்னது? உள்ள கதவில் இன்னும் நமக்கு அறிய வேண்டிய விஷயங்கள் போய் சேரலை. ஸோ உள்ளம் அறியாமையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோக மேதினி. மேதினின்னா என்னது? உலகம். மேதினின்னா என்னது? உலகம். ஸோ ஆழிப்பெருக்கு கடல் கோள், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி உலகம், உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மீனிங் பார்த்துடலாம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். ஸோ லைனை பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும், செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. திசைகள் பார்த்தோன்னா 4 திசை. அந்த 4 திசையும் ஒன்றோட ஒன்று சேர வச்சுல 8 திசைகள் சொல்கிறோம் இல்லையா? வடகிழக்கு, வடமேற்கு, அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லி 8 திசைகள்லையுமே இந்த செந்தமிழோட புகழ் பரவும் மாதிரி நம்மளுடைய இளம் கோதையர். இளம் கோதையர்னால் என்னது? இளம் பெண்கள். அவங்க கும்மி கொட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளம் பெண்களை, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். ஸோ ஊழி பல நூறு கண்டதுவாம்னா என்னது? நீண்டதொரு காலப்பகுதி இது கண்டது. பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. ஸோ ஊழி பல நூறு கண்டதுவாம்னா என்னது? பல நூறு ஆண்டுகளை கொண்டது தான் இந்த தமிழ்மொழி. அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டது. ஸோ இதில் என்ன இருக்குது? அறிவு ஊற்றாகிய நூல்கள் நிறைய இருக்குது தமிழில். ஓலைச்சுவடியில் தொடங்கி இப்போ வரை பார்த்தோம் அப்படின்னா அறிவு ஊற்றா இருக்கக்கூடிய நூல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். நிறைய மொழிகளாக இருக்கலாம் உலகத்தில். நிறைய பொருட்கள் என்ன போயிருக்கு? ஆழிப்பெருக்காலையும் உலகத்தில் வரக்கூடிய இடர்களாலையும் அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் தமிழ் மொழி அப்படி அழியலை. ஆழிப்பெருக்கிற்கும் இவ்வளோ கடந்து வந்த காலத்திற்கும் அழியாமல் நிலை நின்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது தமிழ்மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. ஸோ பெரிய பெரிய கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் எதுனாலையும் அழியாமல் இன்னைக்கு வரையும் நிலைத்து நிற்கக்கூடிய மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லாஸ்ட் பேரால் பார்த்தோம்னா, பொய் அகற்றும் உள்ள பூட்டு அறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொய்யை அகற்றும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அப்படின்னா என்னது? தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் 2 லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிர் போன்ற உண்மையை ஊட்டக்கூடிய மொழியாக இருக்குது. உயர்ந்த அறத்தை தரக்கூடிய மொழியாக இருக்குது இந்த தமிழ்மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டக்கூடிய மொழியாக இருக்கிறது என்னதான் இருக்குது? தமிழ் மொழியாக இருக்குது அப்படின்னு தமிழை ரொம்ப அழகாக புகழ்ந்திருக்காரு. ஸோ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம்.
வெறும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கெட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பெருஞ்சித்திரனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னது? கடல் கோள். ஊழி அப்படின்னா என்னது? நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஸோ இளம்பெண்களை கும்மி கொட்ட சொல்கிறாங்க. தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது தமிழ்மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ். பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்னது? மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படி சேர்த்து படிச்சுக்கோங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனியை புளிச்சு சாறு எடுக்கலான்னு கொய்யாக்கனியை எடுத்தோடனே கொத்து கொத்தாக நமக்கு என்ன வந்துடுது? கிளிகள் வந்துடுது. அப்போ நம்ம 100 கிளிகள் வந்தோடனே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுத்துட்றோம். இப்போது தென்மொழியாகிய தமிழுக்கு ஒரு தமிழ் நிலம் கிடைக்குது. அங்கே தமிழ் சிட்டுக்குருவிகள் கூடி கழிப்படையுது அப்படின்னு சொல்லி இதழ்களை தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பின்னாடி ஒரு சின்ன பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. யாருடைய பாடல்? வாணிதாசனுடைய பாடல். ஸோ இப்படிப்பட்ட பாடல்கள் ஏதாவது ஒரு 2 லைனை கொடுத்துட்டு நமக்கு கேட்கலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ வளர்ந்தாய் வாழி. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வாணிதாசனுடைய பாடலில் வாணிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்படின்னா என்னது? வான்னா வானம், வழினா காற்று, நெருப்புனா நெருப்பு, மண்ணுனா மண், மலைனா தண்ணீர், அவ்வளவும் தோன்றி மலைகள் தோன்றி ஊன் உடல், உயிர்னா உள்ளே இருக்கக்கூடிய உயிர், உணர்வு, ஒளினா என்னது? லைட்ரு, ஒளினா சவுண்டு, இப்படி தோன்றி வாழ்ந்த அந்த காலத்தில் தேன் தோன்றுனா எவ்வளோ தேன் தோன்றி அதுவும் மக்கள் நாவில் விழுந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி செந்தமிழே நீ தோன்றி மக்களோட மக்களாக வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லி தமிழை வாழ்த்துறாரு வாணிதாசன் அவர்கள். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஸோ நம்ம எதனாலுமே தாய்மொழியில் படித்தோன்னா புரிஞ்சு படிப்போம் இல்லையா? ஸோ தாய்மொழியில் படித்தோன்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினின்னா என்னது? உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்னது? செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 கூட்டல் திசை, 8 திசை, 8 கூட்டல் திசை, 8 திசை, 8, 10 இதுக்கெலாம் என்னது வரும்? பக்கத்தில் நமக்கு அந்த ஒற்று ரெட்டித்து தான் வரும். 8 திசை, 10 பாட்டு.
ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவதை என்ன சொல்கிறோம்? மோனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மூ அப்படிங்கிறது ம வரிசை தான், மோங்கிறது ம வரிசை தான், ரெண்டு சேம் வரிசையாக இருக்கா? ஸோ நம்ம கன்ஃபியூஷன் வந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது போல் தொடுப்பது எதுகை. ஸோ இதில் பாருங்கள், ரெண்டுமே உயிர் எழுத்துக்கள். இரண்டாம் எழுத்து ஈங்கிறதும் எதுகையில் இருக்கக்கூடிய ஏங்கிறது ரெண்டுமே என்னது? உயிர் எழுத்துக்களாக இருக்குது. இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு. ஸோ இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? இயைபு அப்படின்னு சொல்கிறோம். இயைபு அப்படிங்கிறத, இயைபு அப்படின்னா அது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி வரும்? போயத்துலலாம் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இறுதி எழுத்து ஒன்றி வருவது என்னது சொல்கிறோம்? இயைபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு வாட்டி லைட்டாக அதை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல், கூட்டம் கூட்டமாக கும்மி அடித்து பாடுறது சந்தோஷம். அதே இதில் தமிழை இப்போ போற்றி பாடலாம் அப்படின்னு பெருஞ்சித்திரனுடைய பாடல். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், சுனாமி. மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா எனது உள்ளத்தோட அறியாமை. பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இந்த நூல்களை எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு வாணிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.